தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவராக வலம் வந்த ஓ. பன்னீர்செல்வம் இன்று திமுகவில் இணைந்துள்ளார். 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் தற்போது திமுகவில் சங்கமமாகியுள்ள செய்தி மிகப்பெரிய அரசியல் அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியாக அறியப்பட்டவர். டீக்கடை நடத்தி வந்த ஓபிஎஸ் முதலமைச்சர் என்ற உயரிய பதவி வரை அதிமுகவின் உச்ச பதவிகளை வகுத்து வந்த நிலையில் தற்போது எடப்பாடிக்கும் ஓ. பன்னீர்செல்வத்திற்கும் இடையே ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக அதிமுகவிலிருந்து விலகி நின்ற நிலையில் எந்த கட்சியில் என்ன செய்யப் போகிறார், புதிய கட்சி துவங்குவாரா அல்லது வேறு ஏதாவது கூட்டணிக்குள் வலம் வருவாரா என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார் ஓ. பன்னீர்செல்வம். திமுகவில் இணைந்துள்ள ஓ. பன்னீர்செல்வத்தின் வாழ்க்கை வரலாற்றை இப்பொழுது பார்ப்போம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தென்னங்கரை கிராமத்தில் 1951ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பிறந்தவர் பேச்சிமுத்து என்ற பன்னீர்செல்வம். இவருக்கு விஜயலட்சுமி என்ற மனைவியும் கவிதா பானு என்ற மகளும், ரவீந்திரநாத் குமார் மற்றும் ஜெயபிரதீப் ஆகிய 2 மகன்களும் உள்ளனர். ஓபிஎஸ் உத்தமபாளையம் கல்லூரியில் BA படித்தவர். ஆரம்ப காலத்தில் தந்தையுடன் ஃபைனான்ஸ் தொழிலை ஈடுபட்டு வந்தவர். சொந்தமாக பால் பண்ணை ஒன்றையும் நடத்தி வந்தார். தனது நண்பர்களுடன் சேர்ந்து பெரியகுளத்தில் டீக்கடை ஒன்றை நடத்தி அதன் மூலம் தன்னுடைய அரசியல் பிரவேசத்திற்கு அடியெடுத்து வைத்தவர் ஓ. பன்னீர்செல்வம். எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக இருந்த ஓ. பன்னீர்செல்வம் அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். 1982ஆம் ஆண்டு கட்சியில் இவருக்கு பெரியகுளம் நகர எம்ஜிஆர் இளைஞரணி துணைத் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது. 1987ஆம் ஆண்டு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜெயலலிதா, ஜானகி என 2 அணிகளாக பிளவுபட்டபோது ஜானகி அணியில் வலம் வந்தவர் ஓ. பன்னீர்செல்வம். 1991ஆம் ஆண்டு அதிமுகவின் 2 அணிகளும் ஒன்றிணைந்து ஜெயலலிதா தலைமைக்கு வந்த பின்னர் பெரியகுளம் நகர கூட்டுறவு வங்கியின் இயக்குநரானார் ஓ. பன்னீர்செல்வம். அதனைத் தொடர்ந்து 1993ஆம் ஆண்டு பெரியகுளம் நகர கழக செயலாளர் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். 1996ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சித் தேர்தலில் பெரியகுளம் நகராட்சித் தலைவராக போட்டியின்றி தேர்வு பெற்று அரசியலில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று 2000ஆம் ஆண்டில் தேனி மாவட்ட செயலாளராக ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டார் ஓ. பன்னீர்செல்வம். ஜெயலலிதாவின் வலதுகரமாகவும் சிம்ம சொப்பனமாகவும் வலம் வந்த ஓ. பன்னீர்செல்வத்தின் அடுத்தடுத்த நகர்வுகள் அரசியலில் மிகப்பெரிய வளர்ச்சியையும் மிகப்பெரிய இடத்தையும் இட்டு சென்றது. 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்ட ஓ. பன்னீர்செல்வம் வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினரானார். முதல் முறையாக MLA ஆனபோது அவருக்கு வருவாய்த்துறை அமைச்சர் பதவியும் பின்னர் பொதுப்பணித்துறையும் கொடுத்து அழகு பார்த்தார் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா. நாட்கள் கடந்து கொண்டு அரசியல் பிரவேசத்தில் அதிமுகவின் உச்சத் தலைவர்கள் பரிசை பட்டியலில் முதலிடத்தில் வலம் வந்த ஓ. பன்னீர்செல்வம் திடீரென அடித்தது அவருக்கு அதிர்ஷ்டம். தமிழ்நாட்டில் முதலமைச்சராகும் வாய்ப்பு ஓ. பன்னீர்செல்வத்திற்கு கிடைத்தது. 2001ஆம் ஆண்டு முதல்வராக இருந்த ஜெயலலிதா டான்சி வழக்கில் உச்சநீதிமன்றத்தால் முதல்வர் பதவியை இழந்தபோது ஓ. பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் பதவியில் அமர வைத்தார் அன்றைய முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா. 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 2002ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை தமிழக முதலமைச்சராக வலம் வந்தார் ஓ. பன்னீர்செல்வம். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஓ. பன்னீர்செல்வம். அந்த தேர்தலில் அதிமுக தோல்வியடையவே தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் பணியாற்றி வந்தார் ஓ. பன்னீர்செல்வம். மீண்டும் மீண்டும் ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் அந்த வாய்ப்புகளை அதிகம் தட்டி சென்று அதிமுகவில் அரிய பதவிகளை வகுத்தவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரான ஓபிஎஸ்க்கு மீண்டும் அடித்தது ஜாக்பட். 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் போடிநாயக்கன் தொகுதியில் போட்டியிட்டு தொடர்ந்து 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட ஓ. பன்னீர்செல்வத்திற்கு அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா நிதியமைச்சர் பதவியை வழங்கி கௌரவித்தார். மேலும் கட்சியின் சட்டப்பேரவையில் அவை முன்னவர் பொறுப்பையும் கொடுத்து அழகு பார்த்தார் ஜெயலலிதா. ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியாக வலம் வந்த ஓ. பன்னீர்செல்வம் 2014ஆம் ஆண்டு முதல்வராக ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தால் 4 ஆண்டு சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்ட நிலையில் தனது முதல்வர் பதவியை இழந்த ஜெயலலிதா அன்றைய தினத்தில் முதலமைச்சராக யாரை நியமிக்கலாம் என்று முடிவு செய்தபொழுது ஓ. பன்னீர்செல்வத்தையே மீண்டும் தேர்வு செய்தார். 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி முதல் 2015 மே மாதம் வரை முதலமைச்சராகவும் அரியணையில் வீற்றி ஆட்சிப்பிடத்தை அலங்கரித்தார் அன்றைய முதலமைச்சராக ஓ. பன்னீர்செல்வம். 3வது முறையாகவும் தமிழகத்தின் முதலமைச்சராகும் பொறுப்பை மீண்டும் பெற்றுக்கொண்டார் ஓ. பன்னீர்செல்வம். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில்
போடிநாயக்கன் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஓ பன்னீர்செல்வம் நிதியமைச்சர் பதவியும் அவை முன்னவர் பொறுப்பையும் கழகத்தின் பொருளாளர் என்ற முப்பெரும் பதவிகளையும் பெற்று அதிமுகவின் சிம்ம சொப்பனமாக விளங்கி வந்தார். இந்த சிம்ம சொப்பனத்திற்கான அடிப்படையான வாய்ப்புகள் அனைத்தையும் அள்ளிக் கொடுத்தவர் அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என்பதும் மறுப்பதற்கில்லை. 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி முதலமைச்சர் ஜெயலலிதா மரணமடைந்த காரணத்தினால் 2016ஆம் தேதி டிசம்பர் 6ஆம் தேதி 3வது முறையாக முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் தேர்வு செய்யப்பட்டார். 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி வரை அந்த பதவியில் முதலமைச்சராக பொறுப்பு வகித்து வந்தார் ஓ பன்னீர்செல்வம். ஜெயலலிதாவின் மறைவை ஒட்டி தமிழக அரசியலில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்ட நாட்கள் அந்த நாட்களில் தர்மயுத்தம் என்ற பெயரில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சமாதியில் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டு தமிழக அரசியலில் மாபெரும் பரபரப்பை ஏற்படுத்தியவர் ஓ பன்னீர்செல்வம். அதிமுகவின் அதிகார மையங்களாக இருந்த சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோருக்கு எதிராக போர்க்கொடியை உயர்த்தி தனது தொண்டர்களின் மத்தியில் ஒரு உச்சத்தலைவராக வலம் வந்த ஓ பன்னீர்செல்வம், சசிகலா தரப்பு, ஓ பன்னீர்செல்வம் தரப்பு என இரு தரப்புகளாய் பிரியப்பட்டு களம் வந்த காட்சிகளும் அன்றைய தினத்தில் உச்சமாய் நின்றது. ஒரு அமைச்சர், 7 எம்எல்ஏக்கள், 10 எம்பிக்கள் என ஓ பன்னீர்செல்வத்திற்கு அந்த காலத்தில் ஆதரவு நிலைகள் நீடித்து வந்த நிலையில் அதிமுகவில் பெரும் குழப்பங்களும் ஏற்பட்டது. ஓபிஎஸ்ஸின் தர்மயுத்தம் தமிழக அரசியல் களத்தை அதிர வைத்தது. சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறைக்கு செல்லப்படும் சூழல் ஏற்பட்டது. எடப்பாடி பழனிசாமி முதல்வரானார். பின்னர் பல்வேறு அரசியல் போராட்டங்களுக்கு நடுவே 2017 ஆகஸ்ட் மாதம் 21 ஓபிஎஸ் அணியும் எடப்பாடி அணியும் ஒன்றிணைந்தன. அதன் விளைவாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பதவியும் துணை முதல்வர் பதவியும் வழங்கப்பட்டது. இப்படி காலங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் இடையிலான கருத்து யுத்தங்களும் பேச்சுவார்த்தைகளும் இடைவெளிகளுக்கு நீண்டு கொண்டே போனது. இடையிலே இருதரப்பு தலைவர்களாக வலம் வந்தார்கள். ஒற்றை தலைமை என்ற நிலைகளில் யார் எந்த தலைமை பொறுப்பை ஏற்பது என்பதான யுத்தங்களும் நடந்து வந்தது. 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலுக்குப் பிறகு ஓபிஎஸ் பின்னடைவின் காலம் ஏற்பட்டது. எடப்பாடியினுடன் பனிப்போர் நிலவி வந்த சூழலில் 2022ஆம் ஆண்டு நடந்த பொதுக்குழுவின் கூட்டத்தின் போது ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இதனை எதிர்த்து நீதிமன்ற போராட்டங்களிலும் சட்ட போராட்டங்களையும் மேற்கொண்டு வந்தார். ஆனால் ஓபிஎஸ்ஸுக்கு சாதகமான சூழல்கள் அன்றைய தினத்திலிருந்து தொடர்ந்து கனியாமலே போனது. தேர்தல் ஆணையம் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்த நிலையிலும் நீதிமன்றத்தில் எடப்பாடியின் கைகளை ஓங்கியதால் ஓ பன்னீர்செல்வம் அரசியல் பிரவேசங்கள் அப்படியே அஸ்தமமாக துவங்கியது. இதை பயன்படுத்திக் கொண்ட ஓ பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதாவோடு ஆதரவு கரங்களை நீட்டுவதற்கான பல்வேறு கட்ட முயற்சிகளையும் மேற்கொண்டார். அதுவும் அவருக்கு தோல்வியை தழுவியது. 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைந்து சுயேட்சை வேட்பாளராக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு படுதோல்வியை அடைந்தார். என்றாலும் கூட கணிசமான சில வாக்குகளை பெற்றார் என்பதும் மறப்பதற்கில்லை. அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் அவருக்கு கிடைக்கப்படாததால் பலாப்பழம் போன்ற சுயேட்சை சின்னத்தில் நின்று தனக்கான ஆளுமைக்குரிய தலைவராக வலம் வந்த போதிலும் கூட அதிமுக தொண்டர்களால் அவர் புறக்கணிக்கப்பட்டவராகவே கருதப்பட்டார். 2026 சட்டசபை தேர்தலுக்கு அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்த நிலையில் ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டார். ஓபிஎஸ் என்ன செய்வது என்ற திணறி கொண்டிருந்த சூழலில் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் உள்ளிட்ட பலரும் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைய தொடங்கினர். திமுகவில் ஐக்கியமாகும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையிலும் பலரும் தாவேகா போன்ற கட்சிகளை தேடி மீண்டும் அதிமுகவுக்கு செல்லலாமா என ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் முடிவெடுத்த நிலையில் சிலர் திமுகவின் கூடாரத்தில் ஐக்கியமானார்கள். தொடர்ந்து தனது ஆதரவாளர்கள் திமுகவின் கூடாரத்தில் ஐக்கியமானதோடு திமுகவுக்கு ஓபிஎஸ்ஸை அழைக்கும் பணியிலும் சிவப்பு கம்பளம் விரிக்கும் பணிகளிலும் ஈடுபட்டு வந்தனர். இது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் தன்னுடைய நிலைப்பாட்டில் பாஜக தனக்கு ஏதாவது ஆதரவு கரங்கள் நீட்டுமா என காத்திருந்த நிலையிலும் அங்கிருந்து அவருக்கு கிரீன் சிக்னல் எதிர்பார்த்தது போல் கிடைக்காமல் போனதால் அதிமுகவில் இருந்து ஓரங்கட்டப்பட்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் தனிக்கட்சி துவங்குவார் என்றும் பேசப்பட்டது. ஆனாலும் அதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் கனியாமல் போன நிலையில் திமுகவின் முக்கிய அமைச்சர்கள், ஒரு காலத்தில் அதிமுகவில் கொடிகட்டி பறந்த அமைச்சர்களெல்லாம், ஓபிஎஸோடு நெருங்கி பழகியவர்களெல்லாம் திமுகவின் பக்கம் ஓபிஎஸை அழைத்து செல்வதற்கு பலமுறை சிவப்பு கம்பளம் விரித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தினர். இத்தனை பேச்சுகளின் மத்தியிலும் அவர் சேரமாட்டார், அவர் அதிமுகவின் விசுவாசி, அம்மாவின் விசுவாசி, இரட்டை இலையின் விசுவாசி, எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர் என பல விஷயங்கள் பேசப்பட்ட பொழுதும் கூட அத்தனை விஷயங்களும் தவிடுபொடியாக்கும் விதத்தில் திமுகவில் இன்றைய தினத்தில் இணைந்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். 3 முறை முதலமைச்சராக ஜெயலலிதாவை அம்மா அம்மா என பலமுறை அழைத்து வந்த
ஓ பன்னீர்செல்வம் தற்போது திமுகவில் ஐக்கியமாகியிருப்பது அவருடைய அரசியல் பிரவேசத்தை மீண்டும் விசுரூபமாக்குமா அல்லது முகவரியை இழக்க செய்யுமா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். தற்போது திமுகவில் இணைந்துள்ள ஓ பன்னீர்செல்வம் அவரது மகனும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவீந்திரநாத், உசிலம்பட்டி தொகுதியை சார்ந்த ஐயப்பன் உள்ளிட்ட ஆதரவாளருடன் தற்போது திமுகவின் தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் புடைசூழ நிற்க ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த செய்தி வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. திமுகவில் இணைந்துள்ள ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் விஸ்வரூபம் மீண்டும் தலையெடுக்குமா அல்லது திமுகவில் இணைந்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் போல் 10ஓடு 11ஆக இணைக்கப்படுமா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். திமுக தரப்பில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சில முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டாலும் என்ன பொறுப்புகள் வழங்கப்படுகிறார்கள், எந்த சூழல்களில் அவர் அடுத்தப்பட்ட நகர்வுகளை நோக்கி பயணிக்க இருக்கிறார் என்பதை காலம்தான் முடிவு சொல்லும்.